என்ன கல்லுக்கு சோப்பு போட்டுட்டு இருக்க? அங்க மட்டும் என்ன வாழுதா? வெறும் ஆட்டுக்கல்ல தான் ஆட்டிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா, நானும் அவரும் சேர்ந்து இருக்கிறத அந்த மொட்டை பார்த்து தொலைச்சிருச்சு. நாங்க சேர்ந்து இருக்கிறதையும் தான் அந்த லூசு பாத்துருச்சு. மீனா, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷங்க கூட திருட்டுத்தனமா குடும்பம் நடத்துறத நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, அதுக்கு ஒரு வழி பண்ணணுமே. சரி, ஒண்ணு செய்யலாமா? என்ன? செம்பு, நம்ம வீட்டுக்காரங்களுக்கு புத்தி கம்மி, அதனால அதுங்க வரதுக்குள்ள நம்ம ரூம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எப்படி? சூப்பர் ஐடியா. டன் டன். என்னது இது, ஒரு மிட் நைட் மசாலா சிரிப்பு? அங்க மட்டும் என்ன வாழுதா? அதேதான். என்னப்பா இது, பூவெல்லாம் எடுத்து வர கையில அசிங்கமா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. கைப்பிடி டீசன்ஸ் இல்லாம கையில எடுத்து வருவாங்க. என்ன மாதிரி பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. எனக்கும் ரொம்ப நாள் ஆயி போச்சுப்பா. ராமு, ராத்திரி ஆச்சுன்னா நான் உன் புருஷனுக்கு திருட்டுத்தனமா வர்றதும், நீங்க என் புருஷனுக்கு திருட்டுத்தனமா வர்றதும் ஒரு கேவலமா இருக்கு. ஆமா, அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படி? இன்னும் ஐடியாவே சொல்லலையே. ஓ, இப்பவே என் போர்ஷன் நீ போயிடு, உன் போர்ஷன் நான் போயிடுறேன். சூப்பர் ஐடியா. ஓகே பிச்சு, உனக்கு இதுல ஒன்றும் ஃபீலிங்ஸ் இல்லையே? ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தானே போறேன். ஓ, எவ்வளவு நாளா வெயிட் பண்றேன். எல்லாத்தையும் வட்டி மூலமா செத்து நமக்கு. எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே இருப்பீங்க? கொட்டி புடுங்க புடுங்க. மீனா, சாரிமா சாரிமா, தப்பா எடுத்து. எவ்வளவு நாளைக்கு தான் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும்? அதனாலதான் இன்னைக்கு நான் மல்லிப்பூட வந்திருக்கிறேன். இதை என்னுடைய செண்பகத்துக்கு சூட்ட போறேன். செம்பா வா, செம்பா வா. மிஸ்டர், சிஸ்டர், என்ன இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? தப்பா ஆயி போச்சு. ஏன் பாடியை மாத்தி போட்டுக்கிட்டீங்க? ஏன் லேடி மாறிக்கிட்டாங்க? நீங்க இருக்க வேண்டியதுல அவங்க இருக்க வேண்டியதுல நீங்க என்னமோ ஆயிடுச்சு. தப்பு தப்பு நடந்துச்சு. அதுக்குள்ளே நடந்துருச்சு. அச்சா, தங்கச்சி உள்ள இருக்குன்றடா. அக்கா இங்க இருக்காங்கடா. செம்பு, எதுக்கு வம்பு? ஒரிஜினல் ஒய்ஃபான ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரோட ஒய்ஃப்? என் ஒய்ஃபே தான். அறிவு இருக்கா உங்களுக்கு? தேவைப்படுதா உனக்கு? அவர் எதுக்கு இங்க வந்தாரு? நீ இருக்கே தெரியாம வந்துட்டாரு. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அம்மா இருக்க தெரியாம போயிட்டேன். நாங்க தான் ரூமா மாத்திட்டோமே. நீங்க மாறுறது எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அறிவு இருந்தா ஒண்ணே நான் கட்டுறேன். அப்ப நான் தேவையில்லை. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? சும்மா பல்லாங்குழி ஆடலான்னு வந்தேன். போய் விளையாடுங்க. அது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன விளையாடுறோம். சொல்ல வேண்டாம். ஆஹா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில ஒர்க் அவுட் ஆகாம போயிரும் போல இருக்கே. என்னடா பண்றது? எலக்ட்ரிக் ஒயர் இதை வச்சு வேலை காட்டுறேன். ஐயோ, எனக்கு கரண்ட் போச்சு. நல்ல வேலை போச்சு. ஆண்டாளே, என்ன ஒரே இருட்டா இருக்கு, வீட்ல யாரையும் காணோம். மக்கே, கரண்ட் இல்ல. ஓஹோ, கரண்ட் இல்லைன்னா ஒரே இருட்டா இருக்குமா? நீ போய் அந்த மெழுகுவர்த்தியை கொண்டா போ. நைனா, நான் என்ன சொன்னாலும் நீ என்ன நம்பவே மாட்டேங்கறான். இப்ப வெளிச்சம் வந்துருச்சு. நைனா, ஒரு பக்கம் என் சக்காலத்தி சிரிக்கியும் என் பெருமாளும் பார்க்கல லவ் சுட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அருவாமன் அலங்காரியும் அந்த புண்ணாக்கு பயிரும் கோயில்ல லவ் சுட்டுட்டு இருக்காங்க. இது ஓமல சனியன யார் யார் கூட தொத்திக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன போச்சு? நாம வந்த வேலை என்ன? அவங்களுக்கு சேர வேண்டிய கேஷ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாம கம்பி நீட்ட வேண்டியது தானே. அங்கதானே இருக்குது. ஆளை மாத்தி மாத்தி லவ் சுட்டுட்டு இருந்தா ஒத்துமை எப்படி வரும்னு கேக்குறேன். ஆமா, சிரிப்பு சத்தம் மறந்தே போச்சு. ரொம்ப நாளாச்சு மடிமேல் விளையாடி. நம் மனம் போல் உறவாடி. இந்த ரூம்ல என் பெருமாளும் என் சக்காலத்தையும் சிரிக்கிறாங்க. அந்த ரூம்ல அந்த புண்ணாக்கும் அலங்காரியும் சிரிக்கிறாங்க. ஒண்ணு செய், நீ இந்த ரூமுக்கு போ, நான் அந்த ரூமுக்கு போறேன். வா. நைனா, பாத்தியா பாத்தியா, இந்த பக்கமும் கதவு இருக்குது. மாட்டிக்கிட்டாங்க. இத்தனை நாள் இவங்க இந்த வழியா போய் தான் நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. இன்னைக்கு நாம இத விடக்கூடாது, கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு நாம இந்த பக்கமே போய் கதவை தட்டுவோம். வா. அம்மா பால்,
மொட்டையும் குடுமையும் சேர்ந்து கதவை தட்டுறாங்களே, இப்ப என்ன பண்றது? தட்டுனா தட்டுட்டோம், நீங்க என்ன தொட்டுட்டீங்கல்ல, முதல்ல என்ன தட்டுங்க. பெருமாள் பிச்சு நீனா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, கொடுக்க வேண்டிய 30 லட்சம் ரூபாய் கொடுக்காம போயிருவானுங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கூப்பிட்டீங்க, இந்த கதவை தான் தட்டுறானுங்க. நான் அந்த கதவு வழியா ஓடி போயிடுறேன். நீ போய் இந்த கதவை தட்டு. சீக்கிரம். பிச்சு மிஸ்டர் விஸ்வநாதன் விஸ்வநாதன் பிச்சு சீக்கிரம் ஓடி ஓடி. வெளியில வரல. சக்சஸ். பெருமாள். மிஸ்டர் விஸ்வநாதன் அது ராத்திரி நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்க. சுத்தமா இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன மிஸ், ஆல்ரெடி நீ மிஸ் தானே. இங்க என்னமா நடந்துருக்கு? இங்க என்னமா நடந்துருக்கு? அதான் எதையுமே நடக்க விட மாட்டேன் நீதான். நான் நம்ப மாட்டேன். நல்லா குத்து, நல்லா குத்து, நல்லா குத்து. மிஸ்டர் குடுவி, வாட் இஸ் த ப்ராப்ளம்? திஸ் மொட்டை இஸ் த ப்ராப்ளம். ஐ அம் சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ அட் மிட்நைட். நாம எல்லாரும் போய் ஒண்ணா படுக்கலாமா? எல்லாரும் ஒண்ணா பட்டா அசிங்கமா இருக்கும் சார். யூ கோ வித் யுவர் ஃபேமிலி, வி கோ வித் அவர் ஃபேமிலி. பா பா இங்கல கை வைக்க கூடாது, சொல்லி வைங்க. போயண்டி பா. மாட்டிக்குவீங்க. ஒண்ணே பாருப்பா, பெருமாள் வாய் மேலே அடிச்சு. அது வரைக்கும் நீ தப்பிச்ச. வந்து சொல்ல. இந்த கோலத்தோட என் முன்னாடி நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதையும் எடுத்தா நீங்க வைக்கப்படுவீங்க. பின்ன என்னங்க, என் சட்டை என் பொண்டாட்டி ரெண்டுமே அந்த ரூம்ல மாட்டிக்கிச்சு. 11 மணி காட்சி போஸ்டர் மாதிரி இப்படி நிக்க வேண்டியதா போச்சு. அந்த மொட்டையும் குடுமையுமா சேர்ந்து என்ன குடும்ப நடத்த விடாம டார்ச்சர் பண்ணுங்க. ஒரு ஐடியா. சொல்லுங்க சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணட்டுமா? என்ன அசிங்கமா பேசுறீங்க? அடிச்சி, உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்? என்ன? நாங்க லேடிஸ் ரூம் மாறிடுறோம். ஆஹா, நீங்க மாறுவீங்க. நீங்க படிச்சவங்க, பட்டணத்துக்காரங்க. ஏகப்பட்ட கிரிமினல் ஐடியாஸ் இருக்கும். அவ பாவம் படிக்காதவ பட்டிக்காடு. ஆத்தா, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு வரப்புல ஓடி வர்ற ஒரு வெகுளி. அடடடடடடா. இது பாருங்க, என்ன? பட்டணமா இருந்தாலும் பட்டிக்காடா இருந்தாலும் பொம்பளைங்க இந்த விஷயத்தை ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அப்படியா? நான் இப்பதானே கிளம்புறேன். உங்க பொண்டாட்டி எப்போ கிளம்பிருப்பா. பாய். ஆத்தி, கேட்டியடி இந்த கூத்த? இங்கே இருக்கும்போது சீப்பு சத்தம் கேட்டுச்சு. ஆனா நேர்ல பார்க்கும்போது கரெக்டா வர்றாங்களே, எப்படி? எனக்கு என்னமோ ஒரே குழப்பமாவே இருக்குது. இது யாரும் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. ஐயோ, பொம்பளைக்கு பொம்பளை மாறிட்டாங்க. நைனா, நைனா, யாத்திரி, யாத்திரி, பொம்பளைக்கு பொம்பளை மாறிட்டாங்க. டச்சே. அப்பா, யாத்திரி, பொம்பளைக்கு பொம்பளை மாறிட்டாங்க. பொம்பளைக்கு பொம்பளை அந்த ராத்திரில உன் அட்டகாசம் தாங்க முடியல. போய் படு. நம்ம பையன் ராமூர்த்தி பத்தியே கேக்குறமே, விஸ்வநாதனை பத்தி கேட்டு பாப்போம். சார், உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு விஸ்வநாதனை தெரியுங்களா? எனக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தியே தெரியும் சார். ராமூர்த்திவே தெரியுமா? இவன் தானே அவன். ஓ, பாபு. ராமூர்த்திங்க இல்ல, பாபு. ராமூர்த்திங்க. சரி, ஏதோ ஒரு இழவு. இவன் பாபுங்கிற பேர்ல தான் என் கடையில வேலை செஞ்சான். பார்க்க நல்லா இருக்கேன்னு கல்லாவுல உட்கார வச்சேன். ஒரு நாள் 10,000 ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டாயா. என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டானுங்க. உன் பையன் பண்ண மாட்டானா? நல்ல வேலை, அவனை தேடிட்டு இருந்தேன். அப்ப நீ மாட்டின. மரியாதையா 10,000 எண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வெளியே போ. என்கிட்ட இந்த மஞ்ச பையன் தவிர வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அப்படியா? டேய், யாரா அவன்? இங்க வாங்கடா. இவனை அந்த எச்ச பிளேட் கழுவுற இடத்துல கொண்டு போய் தள்ளு. எச்ச பிளேட் கழுவுறதுக்கா? எச்ச பிளேட் கழுவுன்னு நினைச்சு அழுறியா? இந்த எச்சக்கலையை நினைச்சு அழுகுறையா? இமெயில் அனுப்புற, ஹெலிகாப்டர் அனுப்புறேன்னு சொல்லி உன் கடையில எச்ச பிளேட் கழுவு வச்சுட்டாயா? வாயா. பாத்தியா, கக்கூஸ் பக்கெட் இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. இத காணோன்ட்டு காலையில இருந்து டாய்லெட் போகாம எவ்வளவு அவதிப்படுறடா. என்ன கண்டாவீங்க இத? கேட்க மாட்டேன் நீ. டேய், நீ மரியாதையா என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுற இல்ல இந்த கயத்துல தொங்கி இவ காலாவதி ஆயிடுவா. அப்புறம் காவல்துறையில உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாம வரும். என்ன சார் மிரட்டுறீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை கம்பல் பண்றீங்களா? அது நடக்கும். ஏன் சார் இப்ப அம்மாவை கூப்பிடுறீங்க? முதல்ல நீங்க இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தீங்க? நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கோன்றத பாத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு போக தானே வந்தீங்க. இப்ப அதை விட்டுட்டு வேற என்னென்ன புது புது கண்டிஷன் எல்லாம் போடுறீங்க? முதல்ல நீங்க 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. டேய் விஸ்வநாதா, 30 லட்சம் ரூபாய். எனக்கு பணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நிம்மதி போறோம் போடா. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் டாடா, இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இந்த மொட்டை தான். ஒண்ணே ஐயோ ஐயோ, என் பெருமாளுக்கு கையில அடிபட்டுடுச்சு. எனக்கு முன்னாடிதான். டேய் என்னடா, எங்கடா அத்து விட்டு போற இப்படி? அதுங்களை ஏத்தி எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு வர போறேன். அப்படியே ஒரு லாரி புடிச்சிட்டு வா, நானும் ஊரை பார்த்து போறேன். ஏன்டா? பின்ன என்னடா, அந்த 30 லட்சம் ரூபாய் வருதுன்னு தானே என் பொண்டாட்டிய உன் பொண்டாட்டிய நடிக்க வச்சேன். அந்த பணம் வருதுன்றதால தானே உன் பொண்டாட்டி உன் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்த பொண்டாட்டி பிரச்சனை விடு. அது எனக்கு 1க்கு 2 இருக்கு.
ஒண்ணுக்கு 2 இருக்கா? அடா பாவி, அதுல ஒண்ணு எந்துடா. அட ஏதோ ஒண்ணு, ரெண்டுல ஒண்ணு எந்து தானே. டேய், உன் பொண்டாட்டி தான்டா ஒன்று, ஏன் பொண்டாட்டி எந்து. வச்சுக்கான்றேன். பொண்டாட்டிய வச்சுக்கிறதா? வாழ்ந்தாகணும்டா. அதுக்காக அந்த மென்டல போய் நீ கட்டிப்பியா? அத நான் கட்டிக்க கூடாது, அதானே உன் பிரச்சனை. Yes. அதுக்கு நான் ஐடியா பண்ணிக்கிறேன், நீ வா. ஓகே. டேய், அது தெருடா, இது வீடுடா. என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுவ? அது ஒண்ணும் இல்ல சார், உங்க பிரச்சனை சால்வ் ஆயி போச்சு. சார், நான் ஒரு வாட்டி குப்பை தொட்டிக்குள்ள தவறி விழுந்திருக்கேன். சாக்கடையில் கூட ஒரு வாட்டி விழுந்திருக்கேன். இப்ப கூவம்னு தெரிஞ்சும் அதுக்குள்ள குதிக்க தயாராயிட்டு. புரியலையே. புரியல? உங்க பொண்ணை கட்டிக்க எனக்கு ஓகே. சாபாஷ், சரியான முடிவு. சார், நீங்க அவசரப்பட்டு குறுக்கிட்டீங்க. என்னுடைய கல்யாணத்தை நான் முடிவு பண்ண முடியாது, எங்க அப்பா தான் முடிவு பண்ண முடியும். உங்களுக்கு அப்பா எல்லாம் இருக்குதா? ஏன் உனக்கு அப்பா இருக்கும்போது எனக்கு அப்பா இருக்க மாட்டாரா? எங்க அப்பா வந்து பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டாருனா நீங்க அதுக்கப்புறமும் என்ன கம்பல் பண்ண முடியாது. 30 லட்சம் ரூபாய் எண்ணி வச்சுட்டு கிளம்பிடணும். ஓகேயா? ஒன்னையே மடக்கிட்டோம். உங்க அப்பாவை நாங்க மடக்க மாட்டோமா? மடக்கிங்க. ஆமா, உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியல. அது வந்து குழந்தையா இருக்கும்போதே அவர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. ஓஹோ, உங்க அப்பா குழந்தையா இருக்கும்போதே ஓடிட்டாரா? எங்க அப்பா குழந்தையா இருக்கும்போது ஓடி போனா அப்புறம் நான் எப்படி குழந்தையா வந்திருப்பேன்? நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா ஓடி போயிட்டாரு. இப்ப எங்க இருக்காரோ தேடித்தான் கண்டுபிடிக்கும். ஓஹோ, பெருமை, என்ன? நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பா காணாம போயிட்டாருன்னா இப்ப எப்படி உங்க அப்பாவை நீங்க அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? மென்டலா இருந்தாலும் பளிச்சுன்னு கேக்குதடா. நீ பளிச்சுன்னு ஒரு பதில் எடுத்து விட என்ன வேண்டியது. சொல்றதுடா? அதத்தான் கண்டுபிடிக்க நம்ம கிட்ட ஃபேமிலி சாங் இருக்குதுடா. இல்ல, ஆமாமா, எங்களுக்கு ஃபேமிலி சாங் இருக்கு, குடும்ப பாட்டு இருக்குது. ஆமா, என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு? பெப்சி உமா மாதிரி கேக்குது பாரு, பாடுறேன். டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே ஐ கக்கூஸ் வாலிய ஹெல்மெட் மாதிரி யூஸ் பண்றான்டா. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே. ஆஹா, சூப்பரா இருக்குது சார். இது ஒண்ணு வச்சுக்கின்னு உங்க அப்பா மாதிரி ஆக்கி கொடுத்து எல்லாத்தையும் கறந்துடுறேன். அட வெங்காயம், நீ நடிக்க போறது எனக்கு அப்பாவா இல்ல, என் ஃப்ரெண்ட் ராமுவுக்கு அப்பாவா. யாருக்கு அப்பா இருந்தா என்ன? இந்த பால்கார பங்கார நம்பி வேஷம் கொடுத்துட்டு பால்ல தண்ணிய கலந்தா எப்படி ரியலா இருக்குமோ அதே மாதிரி ஐயா நடிப்பு ரியலா இருக்கு சார். அப்படியா? இங்க பாரியா, என் வீட்டுல மொட்டைய போட்டு லூசு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும். நீ அதை பார்த்து, இந்த பாருமா, உன்னை எனக்கு பிடிக்கல, என் பையன் ராமுவுக்கு உன்னை கட்டி வைக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிடணும். இந்த பாரியா, கரெக்டா வந்துரு. கரெக்டா வந்து கரைக்கிறேன். ஏதோ நம்மளால ஆன சின்ன உதவி ராமுவுக்கு பண்ணிட்டோம். நீ அங்க வந்து சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என் பையனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை முடிச்சாச்சு, அதனால அவன் இந்த மொட்டைய கட்ட மாட்டான், ஏன் நான் கூட கட்ட மாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்லணும். சார், நீங்க கவலையே படாதீங்க, லாடங்கட்டி அடிச்சிடுறேன். ஏன் தண்ணி ஊத்தி வேணாலும் அடியேன். இந்த போலீஸ் வார்த்தையெல்லாம் முதல்ல நிறுத்தியா, மாட்டிக்க போறீங்க. இல்ல சார், நடிப்ப லாடங்கட்டி அடிச்சிடுறேன்னு சொன்னேன். ஓ, நீ அப்படி எல்லாம் பண்ணுவியா? அத பண்ணிக்க, அப்ப நான் சொல்லி அனுப்புறேன், வந்து கலக்கிடு. ஓகே சார், எனக்கு ஒரு சின்ன வீக்னஸ். அப்படி இருந்ததுன்னா நைட்டு டிவி டாக்டர்கிட்ட கேட்டுக்க, இல்லாட்டி பிளாட்ஃபார்ம்ல ஏத்த வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிக்க. அது இல்ல சார், நான் நடிக்கும் போது அப்பப்ப பணத்தை கண்ணுல காட்டினாதான் எனக்கு நடிப்பே வரும். அதுவா? அது மாமூலான வீக்னஸ் தான் உனக்கு. அது 100 ரூபாயை காட்டி சரி பண்ணிக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். அந்த ஃபேமிலி சாங் மட்டும் மறந்துட கூடாது. சார், அந்த ஃபேமிலி சாங் என்ன சார்? ஜாங்கிரியா ஜிலேபியா? நான் வேற ஆள் பாத்துக்கிறேன் சார். பின்ன எல்லாத்தையும் மறந்துறியா நீ? டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே. டிங்கிரி டிங்காலே. ஆமா, நீங்க மறந்துடுங்க சார். நானும் மறந்துட்டா உனக்கு யார் எடுத்து கொடுப்பா? இந்த மேட்டரை நீங்க மறந்துடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? அப்ப நான் சொல்லி அனுப்புறேன், கரெக்டா வந்துரு. வரேன். Yes, sir. சரி, இருக்கட்டும். சார், எஸ் சார். புரியுதியா? இந்தா. எஸ் சார். இது என்ன வருஷம்? 2001 சார். 3001 வந்தா கூட இப்படிதான் இருப்பீங்க. எங்களை புகழாதீங்க சார். டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துருவான். ஓம் பிளான் படி உனக்கும் ராமுக்கும் கல்யாணம் நடக்கும். சரி, எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? ஐயா, அட கூமுட்டீங்களா? மீனாவை கடத்துறதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஏன்னா மீனாவோட புருஷனுக்கு எங்க அப்பா 30 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. அத நீங்க புடிங்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை நீங்க எடுத்துட்டு மிச்சத்தை எனக்கு கொடுத்துருங்க. இந்த பிளான் கூட நல்லா இருக்கு. நாளைக்கே இவன் வருவான். நல்ல வேலை தப்பிச்சோம். ஜாங்கிரி புளியறதுல இருந்து எச்ச பிளேட் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்ய வச்சிருக்கிறார் ராமூர்த்தி. நீங்க கையில் இருக்கக்கூடாதுடா. பெத்த பாசம் உன்னை கிழிக்க கூட மனசு வரலடா. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் நீ கையில இருந்த என் அண்டர்வர் கூட இல்லாம பண்ணிருவேன். அதனால போய் தொலைடா. என்ன நம்ம அங்கிள் போட்டோ போட்டு போறாரு? சார் சார் நில்லுங்க சார் 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 போட்டோ எடுத்து போறீங்க சார். இவனுக்கு நான் அப்பனும் இல்ல, இவன் எனக்கு மகனும் இல்ல, இவன் கதை எழுதவும் வரல, இவன் பொண்டாட்டி எனக்கு மருமகளும் இல்ல. சார் சார் இவன் குருநாதர் சார். அட பாவி,
என் மகனை குருநாதர் வாத்தியாரு தலைவர்னு சொல்லி என்ன அன்றவாரோட அலைய விட்டீங்களடா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். ராமமூர்த்தி அங்கிள் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. அவர் ஃப்ரெண்டுக்கு பணம் வரணும்ன்றதுக்காக இவர் பொண்டாட்டிய அவர் பொண்டாட்டிய நடிக்க வைக்கிறாரு. என்னது என் மருமக இன்னொருத்தன் பொண்டாட்டியா நடிக்கிறாரா? ஆமா சார். என்ன இன்னும் காணும் டைம் ஆச்சு. ஏன்பா இன்னைக்காவது உங்க அப்பா வருவாரா? கண்டிப்பா வந்துருவாரு. நான் கேட்டதே அவனோட அப்பாவை, உன்னோட அப்பாவை இல்ல. சரி சரி குடுமி அவர் வருவார். ஆமா. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே. யாரா இவரு? உனக்காக நான் செட் பண்ண அப்பாடா. அடா பாவி ஃபியூஸ புடிங்கிட்டியடா. டிங்கிரி டிங்காலே எங்க என் காளை கண்ணுக்குட்டி எங்க என் காளை? இதோ இருக்க அவங்க கண்ணுக்குட்டி. அட என் ராசா பசுமாட்டு பாலும் எருமாட்டு பாலும் சேர்ந்து வழியில நீதான் என் புள்ள என் கண்ணுக்குட்டி. அதே செல்ல முட்டு என் ராசா. சின்ன வயசுல சீம்பாலா ஊத்தி வளர்த்தனே என்ன மறந்துட்டியா? என்னடா இது? ஆவின் பால் பாக்கெட் பால் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சீம்பால்? என்ன இவர்தான் உங்க அப்பாவா? எப்படியோ காளையும் கண்ணுக்குட்டியும் ஒன்னா சேர்ந்துடுச்சு. இது யாரு செனமாடு மாதிரி குறுக்க குறுக்க போகுது? ஐயய்யா நைனா வந்ததுல இருந்து இந்த கிழவே கால்நடைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. நிஜமாலுமே இந்த ஆளு பெருமாளோட நைனா தானா? இதான் ஜோடி தேடி வந்த டெல்லி பசுமாடா. பாத்தீங்களா மாடு பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. ஐயோ ஐயோ யாரும் இவரை தப்பாவே எடுத்துக்காதீங்க. இவர் இவங்க ஊர்ல பெரிய மாட்டு பண்ணையே வச்சிருக்காரு. நாங்கெல்லாம் இவரை எங்க ஊர் மாட்டுக்காரன்னு சொல்லுவோம்னா பாத்துங்களேன். சரி விடுங்க, அப்பா வந்தாச்சுல இனி சந்தோஷம் தான். பேச்சி பேச்சி நீ பேண்ட் போட்ட பேச்சி. டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே. இது யாரா? இது நானே எனக்கு செட் பண்ண அப்பாடா. அவசரப்பட்டுட்டியாடா. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. எங்க என் மகன் ராமமூர்த்தி யாரு? அப்பா அப்பா மகனே மகனே அப்பா சரியான நேரத்துக்கு வந்துட்டு அப்பா. லேட்டா வந்து தொலைச்சிட்டியப்பா. டேய் மகனே திருட்டு பயல கேடி பயல ஓஹோ முடிச்சவிக்கு பயல முள்ள மாதிரி பயல. சரி எப்படிப்பா இருக்க? இப்ப வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இப்பதானே நீ வந்திருக்க. ஏன்பா யாரு இவரு? அப்பா அப்பா அப்ப அவரும் இவன் அப்பாதான். அப்பா சரிதான். இது என்ன அப்பாக்கள் வாரமா? அது நான் கரெக்டா சொல்றேன் சார். அது பெரியப்பா அது சித்தப்பா. அப்பப்பா எனக்கு இது தோணலையப்பா. எனக்கு இப்பதானே தோணுச்சுப்பா. தம்பி அண்ணாத்த தம்பி தம்பி. பாத்தீங்களா உங்க பையன் ராமு இங்க தான் இருக்கேன்னு சொன்னால பாருங்க. மாமா இது நீங்க யாரு? இவரை நான் கூட எங்கேயோ பாத்திருக்கேனே. அட பாவி உங்க அம்மாவோட புருஷன்டா. அம்மாவுடைய புருஷனா? புரியலையே. இவனோட அப்பையா நானு. ஒரு பையனுக்கு 3 அப்பாவா? கிழிஞ்சது போ. ஏதோ இவன மாதிரி சின்ன பையனா இருந்தாலும் இந்த மரபு அணுங்கிற டெஸ்ட் பண்ணி அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவன் மரம் மாதிரில வளர்ந்திருக்கான். வேற வழியே இல்ல. அப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கிற உங்க 3 பேருடைய கிட்னியும் லம்பா வெளியே எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டா உன்னோட ரியல் அப்பா யாருன்னு தெரிஞ்சு போயிடும். நான் ரெடி. நீங்க ரெடியா? நிறுத்தியா? வெளியே எடுத்து டெஸ்ட் பண்றதுக்கு அதனை கிட்னியா இல்ல சட்னியா? கிட்னிய வெளிய எடுத்து போறீங்களா? ஐயோ சாமி ஆள விடுங்க. இப்ப தெரியுதாயா யார் ஒரிஜினல் அப்பான்னு? என்னம்மா இதெல்லாம் கூத்து? எங்களை மன்னிச்சிருங்க மாமா. இவங்க 2 பேருக்கு உதவி செய்ய போய் நாங்க 2 பேரும் வம்பல மாட்டிக்கிட்டோம். மாமாவா இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ நிறுத்து. நீ பாடி மொட்டை. இவர்தான் என்னோட புருஷன். நம்ப மாட்டேன். இவர்தான் என் மாமனாரு. இதுவா மாமனாரு? இது அனுமாரு. ஐனா என் பெருமாளோட அப்பா இனிமேல் தான் வருவாரு. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே. இவர்தான் பெருமாளோட நைனா. அட போங்கப்பா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அப்பா அப்பான்னு லைன் லைனா வந்துகிட்டே இருக்கானு. சார் இவ பெரிய ஃப்ராட் சார். எது நான் ஃப்ராடா? டேய் கபாலி கண்ணாயிரம். இன்னும் 2 அப்பாவா? இல்ல அவங்க 2 பேரும் என்னோட ஆளுங்க. டேய் மீனாவைய ஆளு கடத்திட்டு போயிட்டான். இந்த பெருமாளைய கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. மீனா இருக்கிற இடத்தை நான் சொல்றேன். நான் இங்க இருக்கேன்டி. ஐயோ அப்படின்னா என் ஆளு யார கடத்திட்டு போனா? ஏய் மொட்டை உன் கூடவே ஒரு குடுமி இருந்துச்சு. அது எங்க போச்சுன்னு பாத்தியா? தான் அப்காண்ட் காலி. ஐயோ என் நைனாவை காணோம். என் நைனாவை காணோம். அது காணாமையே போகுது. அண்ணா இருக்கட்டும். நாதா என் நைனாவை காப்பாத்துங்க. அண்ணா நாதா அண்ணா. ராமமூர்த்தி 1000 தான் இருந்தாலும் குடுமி நல்லவரு. அவரை நம்ம காப்பாத்தி ஆகணும். அது மட்டும் இல்ல பணம் அவர் கையில இருக்கு. அதுக்காக வேண்டியது அவரை நம்ம காப்பாத்தி ஆகணும். டேய் நம்ம திட்டப்படி மீனாவை கடத்திட்டு வந்துட்டோம்.
பணம் கையில கிடைக்கிற வரைக்கும் இவளை விடக்கூடாது. மூட்டையை அவுத்து இவளை கட்டுங்கடா. என்னடா அது? அரிசி மூட்டை கட்டுற மாதிரி கட்டி அங்க பிரதர்ஷனம் பண்ண விட்டுட்டீங்க. யாரா இந்த குடுமி? கடத்திட்டு வரப்ப ஆள் மாறி போச்சுங்க. என்னங்கடா நீங்க கரெக்டான ஆளை இன்னைக்குடா கடத்திருக்கீங்க. அண்ணன் எப்படி ஃபீல் பண்றாரு பாத்தியா? நீங்களும் கரெக்டான ஆளை வச்சிருக்கணும். யோ சும்மாரியா சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வச்சு என்ன செய்யறது? ஏண்டா டேய், யார பார்த்து சல்லி காசு பெறாதவன் சொல்ற? நான் ஒரு சிங்கிள் கையெழுத்து போட்டா போதும், பேங்க்ல இருந்து 30 லட்சம் ரூபாய் பணம் எடுக்கலாம். 30 லட்சம் ரூபாவா? அப்ப அந்த மொட்டையோட அப்ப நீதானா? ஏய், இந்த ஆளை பிடிச்சு கட்டி போடுங்கடா. இவங்கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் செல்ஃப் செக் வாங்கினதுக்கு அப்புறம் இவன் கதையை தீர்த்துருவோம். ஐயா, இந்த தவளை வாய வச்சுக்கிட்டு நான் சும்மா இருந்திருக்கப்படாது. நானே பிளாக்னு பணத்தை பத்தி உளறிட்டேனே. ஏய், உன்னை இழுத்துட்டு போய் கட்டுங்கடா. Want any help? Yes. Catch it. Thank you. நாங்க கொஞ்சம் சீரியஸா தான் வந்திருக்கோம். எங்க கிட்ட யாரும் வச்சுக்காதீங்க. என்னப்பா அது? உன் கத்தியோட பெருசா வச்சிருக்கான். அப்ப குடுமி நீயே இதெல்லாம் சமாளிச்சுக்கோ. நாங்க ஜாகிங் போறோம். நானே டீல் பண்ணிக்கிறேன். ஒத்த கத்தி தானே. ஐயா 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 ஐயா. மேடம், இந்த பக்கம் 2 பேர் போனதை பாத்தீங்களா? இந்த பாப்பா எங்க பார்த்த மாதிரி தெரியுதே. அவளேதான். நீங்க ஃபைட்ட கண்டுபிடிங்க. நீங்க போய் ஃபைட்ட பாருங்க. என்ன ஆச்சு? அதேதான் ஆச்சு. அதேதான் ஆச்சு. அப்படி பாரு. அதான் ஆச்சு. பணத்துக்காக தான் உன்னை கடத்தினேன். ஆனா அழக பார்த்த உடனே மயங்கிட்டேன். எவ்வளவு நாளாச்சு இப்படியா? ஏண்டா ஃபைட்டா டுவேட்டா முடிவு பண்ணிக்க. அங்க பாரு, ஃபைட் தான். ஸ்டாப். சவுக்கு கட்டையை காட்டி பிலிம் காட்டுறீங்களா? இப்போ பார். நாட்டுக்கட்டைக்கு பதில் சொல்லுங்கடா. ஐயோ, செம்பு சூப்பர் ஃபைட். நாட்டுக்கட்டை நான் சொல்றீங்க. தாய் மண்ணே வணக்கம். இப்ப வாங்கிக்க. முட்டை, நானே ஃபைட் தெரியாம திணறிக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு உப்பு மூட்டை தூக்கணுமா? லக்ஷ்மி நிவாச விரவத்ய குணேக சிந்து ஸ்ரீ வெங்கடாச்சல
சாரி சார் தெரியாம. ஐயோ இதுக்கு இல்லைங்க, ஆ. என் பொண்ணை காணும். உங்க பொண்ணு. என்னது உங்க பொண்ணை காணோமா? சார் அந்த இருக்கு. ஐயோ ஐயோ. என்னங்க ஆண்டாளும் ஆண்டாளா? சும்மா இருங்க சார், சாதாரண மயக்கம் தான், எழுப்புங்க. ஆண்டாளு, அப்பா கூப்பிடுறாரு, கண்ணு மூச்சு பாருமா. எந்திரிமா எந்திரி. ஐயோ, என்னது என் தலையில மொட்டை அடிச்சிருக்கு, என் முடி எங்க காணோம்? வாக்கிங் போயிருக்குது முடியெல்லாம். என்ன உளற, நீ தானே மொட்டை அடிச்சுக்கிட்ட? ஜாஜி, who is this crowd? crowd-ஆ? என்ன இந்த மொட்டை இங்கிலீஷ் பேசுது? ஏன் பேசாது? தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சா எல்லாம் சரியா போயிடும். தலைகீழா கட்டி தொங்குறதா? ஏய் டாடி, யார் இந்த வவ்வால்? இவ்வளவு நாளா பெருமாள் என்ன சுத்திக்கிட்டு இருந்தா, இப்ப என்ன பார்த்தா வவ்வால்ங்கறா. யோ குடுமி, உன் பொண்ணுக்கு புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா? இல்ல, இப்பதான் தெளிவா இருக்குது. என்ன சொல்ற? ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன். லாங் எகோ, இவளுக்கு 4 வயசு இருக்கும்போது நானும் இவளும் திருப்பதிக்கு போயிருந்தோம். லட்டு வாங்கும் போது அங்க நெரிசல்ல சிக்கி இவ கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்டா. இவளுடைய கபாலத்துல விரிசல் ஏற்பட்டு கிராக் ஆயிட்டா. அன்னில இருந்து பெருமாள் தான் என் புருஷன்னு இவ பெனாத்திக்கிட்டு இருந்தா. திருப்பதிக்கு போனா திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க. எந்த பெருமாளுடைய லொகேஷன்ல இவ லூஸ் ஆனாலும் இப்ப அதே பெருமாளுடைய லொகேஷன்ல இவ டைட் ஆயிட்டா. அதாவது தெளிவாயிட்டான்னு. ஆண்டாள பெருமாள் கைவிடல, புத்திய கொடுத்து எப்படியோ நாடகத்தை நல்லபடியா முடிச்சிட்டாரு. டாடி, இவங்கெல்லாம் யாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவங்க இன்னொரு பிளாஷ்பேக்ல அப்புறம் சொல்லுவாரு. டாடி, நாம எப்போ ஊருக்கு போறோம்? இவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா இப்பவே ஊருக்கு புறப்படலாம். எப்படியோ பெருமாள் புண்ணியத்துல புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்தீங்க. இனி நானும் என் ஒய்ஃபும் எங்க அப்பாவும் கிராமத்தை பார்த்து போறோம்டா. என்னடா இது, எங்களை சேர்த்து வச்சு நீ ஊருக்கு போறேன்னா எப்படி? ஏண்டா, சினிமால சாதிக்கணும்னு வந்த உன்னோட லட்சியம் என்ன ஆகுது? என்ன பண்றது, பெருமாள் விட்ட வழி நம்ம கையில என்ன இருக்குது? நம்ம கையில தான் இருக்கேடா. என்னடா 30 lakhs இருக்கே, நம்மளே படம் எடுப்போம். கரெக்ட். கதை கதை நம்ம கதையே எடுத்துட வேண்டியதா? ஓகே. இத பாருப்பா, விஸ்வநாத ராமூர்த்தின்னு பேர் வைக்க, தமிழ்நாட்டுல ஃபேமஸான பேரு. சூப்பர்.